திருநெல்வேலி மாவட்டத்தில் 34 மாதங்களில் 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் 1448 பேர் தாயாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் தெரியவந்துள்ளது. சமூக ஆர்வலரான வெரோனிகா மேரி என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இந்த தகவலை பெற்றுள்ளார். அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் 2021 ஜனவரி முதல் 2023 அக்டோபர் வரையிலான 34 மாதங்களில் 18 வயதிற்கு உட்பட்ட 1448 சிறுமிகளுக்கு மகப்பேறு நடந்துள்ளது. இதில் 1101 பிரசவங்கள் மாவட்டத்தின் கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நடந்துள்ளன. இதில் அதிகபட்சமாக மேலப்பாளையம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 88 பிரசவங்களும், அதற்கு அடுத்தபடியாக மானூர் கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 44 பிரசவங்களும் நடந்துள்ளன. அது மட்டுமின்றி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 347 சிறுமி பிரசவங்கள் நடந்திருப்பதும் ஆர்டிஐ தகவலில் தெரியவந்துள்ளது. கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் குழந்தை திருமணத்திற்கு பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலே முக்கிய காரணம் என்று கூறும் சமூக ஆர்வலர் வெரோனிகா மேரி, பள்ளிகளில் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு அளிப்பதன் மூலம் படிப்படியாக இதை குறைக்க முடியும் என்றும் தெரிவிக்கிறார். ஒவ்வொரு ஸ்கூல்ல படிக்கிற, அதுவும் குறிப்பா அரசு பள்ளியில படிக்கிற ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே நல்ல சைக்காட்ரிக் படிச்ச ஒரு டீச்சர்ஸ்ங்களை வச்சு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். சரியான தொடுதல் எது, தவறான தொடுதல் எது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதை சுத்தமா பள்ளி கல்வித்துறை தவறிடுறாங்க. அரசு இதை உடனே கவனத்தில் எடுத்து இந்த ஜிஓ போட்டுட்டாங்க. 2012 ஜிஓ போட்டுட்டாங்க. அதை சரியான விதத்துல போய் அரசு மாணவ மாணவிகளை போய் சேருதான்றதை கவனிக்க தவறாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அதை அரசு ஒழுங்கா செஞ்சாலே இந்த மாதிரியான டெலிவரி நடக்கிறத பாதியா குறைக்கலாம். இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் தனலட்சுமியை தொடர்பு கொண்டு கேட்டபோது, பள்ளிகளில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணி ஏற்கனவே தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை விட காதல் திருமணங்கள் அதிக அளவில் நடப்பதாகவும், சிறுமிகள் கர்ப்பமான பிறகுதான் தங்கள் கவனத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய சிறுமிகளை கண்டறிந்து மீண்டும் பள்ளிக்கு வரவும், இதன் மூலம் குழந்தை திருமணங்களை தடுக்கவும் நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் தெரிவித்துள்ளார். இதனிடையே திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த அனைத்து சிறுமி கற்பு சம்பவங்கள் தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.